எல்லா வாரமும் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த வாட்டி எதிர்பார்த்த ஒருத்தவங்களை வந்து தூக்கிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. சோ அது யாருன்னு பாத்தீங்கன்னா கெமியை வந்து தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ கெமியா இதான் ப்ரோ, கெமியை தூக்கிட்டா அவள் தானா அப்படின்ற மாதிரி யாரும் கேட்க போறது இல்லை, எனக்கே தெரியும். ஏன்னா கெமியை எப்படா தூக்குவீங்க அப்படின்ற மாதிரி மொத்த பேர் சொல்லிட்டு இருந்தோம். ஃபைனலா கெமியை தூக்கிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இன்னும் ஸ்டேஜுக்கு வரல. ஆனா இப்போதைக்கு வர அப்டேட் பாத்தீங்கன்னா கெமி தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. 100% கன்ஃபார்மா சொல்ல முடியல, பட் கெமியை தூக்கிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுல வந்து ரம்யா ஜோ என்ன ஆனாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா அதுதாங்க தெரியல. அதாவது இந்த வாரமும் சிங்கிள் எவிக்ஷனா இருந்து ரம்யா ஜோ தப்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வர அப்டேட் வந்து கெமி தான் காலி அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. சோ இதுல ரம்யா ஜோ பேரே வரல. சோ அப்படின்னும் போது ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஒருவேளை ஃபினாலே ஸ்டேஜ் வரைக்கும் கூட்டு வந்துருவானுங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி FJ வந்து பாத்தீங்கன்னா ஃபினாலே ஸ்டேஜ் வருவான் அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட் ஒன்று லீக் ஆயிருந்தது. இதுதான் பிக் பாஸ் சீசன் 9 ஸ்கிரிப்ட், இந்த வாரத்தில் இந்த நாள் எவிக்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அதுல அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருந்தது. ஆனா அதுலயும் FJ வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, கடைசி வீக் வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருவேளை ரம்யா ஜோவும் கடைசி வீக் வரைக்கும் கூட்டு வந்துருவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஏன்னா இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆக்சுவலாக இன்னும் கன்ஃபார்மாக தெரியல, ஓகேங்களா. இது வரைக்கும் நான் எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன். ஏன்னா இப்போலாம் ரொம்ப கிளியராக சொல்லிடணும், ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போட்டு பொலன்னு பொழக்கிறீங்க. எனக்கே தெரியுது ஏன்னா தப்பா சொன்னேன்னு சொல்லி திருப்பி கேட்குறீங்க. அதாவது வரக்கூடிய அப்டேட்டை தான் எடுத்து சொல்றேனே தவிர எப்படி சொல்றது, நம்ம வந்து எக்ஸாக்டா இப்போ தெரியும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஷோரா இருந்தால் ஷோரா சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கெமின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தெரியல. ஏன்னா ஷூட்டிங் இன்னும் அவங்க ஸ்டேஜுக்கு வரல. ஸ்டேஜுக்கு வந்தா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் வச்சுக்கோங்க, இன்னும் ஸ்டேஜுக்கு வரல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெமியை தூக்குறது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஓரளவுக்கு ஒண்ணுமே பண்ணாத மிச்சர் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்களே, அதுல கெமியும் ஒரு ஆளு. அவங்க கண்டென்ட்டும் கொடுக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருப்பாங்க. இந்த எப்படி சப்போர்ட்டிங் கேரக்டர் சொல்லுவாங்களே அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ கனிக்கு வந்து சில இடத்துல ஒத்து ஊத்துறது, சில இடத்துல சபரிக்கு ஒத்து ஊத்துறது, சில இடத்துல சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணது. எனக்கு தெரிஞ்சு கெமி பண்ண பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ்னா இந்த வாரம் பண்ணது தான். அதாவது இந்த வாரம் அந்த நெய்க்கு சண்டை போட்டாங்களே அதுதான் கெமி பண்ண உச்சபட்ச பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுவும் தேவையில்லாத ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு, அந்த திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு வந்து வைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று சத்தம் போட்டுட்டு இருந்தாங்களே, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு கண்டென்ட். அது கெமி மேலே தப்பு இருக்குன்னு தெரியும், அதுக்கு போய் ஓன்னு ஒப்பாரி வச்சாங்களே. நான் அப்பயே ஃபீல் பண்ணேன், தயவு செஞ்சு இந்த கெமியை வந்து தூக்கி விட்டுருங்க. ஏன்னா கெமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அலற கேரக்டர்லாம் இல்லை, அது பியூர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அப்பட்டமா தெரிஞ்சுது. ஏன்னா இவ்வளோ பொங்கி அழுகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லையம்மா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி அழக்கூடிய ஆள் இல்லை. அவங்க போல்டாக எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு ஆமா இப்போ என்ன இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கலாம். ஸோ உனக்கு வந்து காரம் பிடிக்காது இல்லை, காரம் வேணாம்ல அப்படின்ற மாதிரி வேணுமா வேணாமான்னு கேட்ட ஒரு கேள்விக்கு இவ்வளோ எமோஷனலாகி அதுக்கு ஒரு ட்ராமா பண்ணி அதை வந்து பயங்கரம் பில்டப் கொடுத்தாங்க. ஸோ கெமி வந்து வெளியே போகிறது ஓரளவுக்கு நல்லதுதான் வச்சுக்கோங்களேன். ஆனால் எல்லாரோட மெயினான கேள்வியாக இருக்கிறது அப்போ ரம்யா ஜோ என்ன, சுபிக்ஷா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி தான். எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் இருக்காதோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்கவும் தோணுதுங்க. ஏன்னா சிங்கிள் எவிக்ஷன் வச்சு ஒருவேளை கெமியை மட்டும் தூக்கிட்டு அப்படின்ற மாதிரி விட்டுட்டானுங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மிச்சர் பார்ட்டி வந்து இன்னும் அடுத்த வாரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. டபுள் எவிக்ஷன் வைங்க, வச்சு ஒரு 2 பேர் 3 பேர் ட்ரிபிள் எவிக்ஷன் கூட வைங்க, வச்சு 2-3 பேர் தூக்கி விடுங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஆக்சுவலாக இங்கே பொட்டன்ஷியல் பிளேயர்லாம் இருக்காங்களே, அதாவது அவங்க பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதோ ஒரு கண்டென்ட் தராங்களே, அவங்க வந்து உள்ள பிளேயர்ஸை வச்சு இந்த மிச்சர் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்பிச்சு விட்டா தான் இன்னும் வந்து சீசன் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், போன வாரம் போச்சுல இந்த டாஸ்க் ஒன்று கொடுத்தோன்னா ரொம்ப மட்டித்தனமாக வந்து நான் காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எபிசோட வந்து நம்மளை பார்க்கவே விடாமல் பண்ணாங்க பாருங்க. அதெல்லாம் வந்து பயங்கரமான கொடூரமான விஷயம். ஆக்சுவலாக ஒரு விஷயம் ஒத்துக்கணுங்க உண்மையிலேயே, அதாவது இங்கே சாண்ட்ரா பண்ணுறது, திவ்யா பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரஜன் பண்ணுறது நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பண்ணுறதுலாம் உச்சபட்சம், அதாவது ரொம்ப ஒஸ்ட்டாக தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, சாம்பார் ஸ்குவாடில் அந்த ஸ்குவாடு கனி சாண்ட்ராலாம் இருந்தாங்களே, அந்த ஸ்குவாடு மட்டும் கடைசி நாளில் ஏதோ ஒரு கேமை மாற்றி கொஞ்சம் உல்ட்டா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீக்கே ரொம்ப போயிருக்கும். விஜய் சேதுபதி கேள்வி கேட்கறதுக்கு பாயிண்டே இருக்காது. ஏதோ இந்த மாதிரி இவங்க ஏதோ தகுடுத்து ஏதோ பயங்கரமா ஸ்ட்ராட்டஜி பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பயங்கரமா மாட்டினாங்க, அது ஒரு விஷயம். ஸோ இவங்க அடிக்கிறதுக்காவது இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்களே, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது கூட இருக்காதுங்க. ஏன்னா ஒன்று நீ ஒன்று பாசிட்டிவ் விளாடணும், இல்லை நெகட்டிவ் விளாடணும். இந்த விளாடாமே இருக்கானுங்களா, இந்த பீஸ் எல்லாம் முதல்ல துரத்தி விடணும். ஏன்னா நீ வந்து ஏதாவது ஒன்று, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி வரும்னா, ஏதாவது ஒரு எஃபர்ட் எடுக்கணும். எஃபர்ட் எடுத்து இந்த கேம்ல நான் ஒரு சேஞ்ச் பண்றேன், இல்லை இந்த கேம் நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டு ஆடுறேன் அப்படின்ற மாதிரி தோன்றவங்களால மட்டும்தான் அதை விளையாட முடியும். நான் விளையாடவே மாட்டேன், அவங்க ஏதோ பண்றாங்க, நான் சைலண்டா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு மிச்சர் சாப்பிட்டு நான் பாட்டுன்னு வந்து எப்படி சொல்றது ஒரு 60-70 நாள் ஓட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸில் இருக்கவங்களாம் எனக்கு தெரிஞ்சு துரத்தி விட்றதான் பெட்ரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளேயர்ஸால் கண்டென்ட்டும் வராது, இவங்க சேனலுக்கும் யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. இவங்க ஏன் திரும்ப நிறைய பேர் வச்சிருக்காங்க, இன்னும் அவங்களுக்குலாம் பேமெண்ட் கம்மி, அதாவது இவங்களுக்கான பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆனால் அரோராவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ரொம்ப நாள் தக்க வச்சிருந்தாங்க, பேமெண்ட் அதிகமாக இருந்தாலும் தக்க வச்சிருந்தாங்க. இப்போதைக்கு அரோரா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் என்னை பொறுத்தவரைக்கும் தோணுது. ஏன்னா அரோராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுகள் வருது, அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா போன வாரம் எவிக்ஷன் இல்லை, அதுக்கு முன்னாடி சரி அரோராக்கான பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ்
இருந்தாலும் அரோராக்கு வந்து ஓட்டு போடுறாங்க மக்கள் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த பாட்டம் லிஸ்ட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, கெமி, அதுக்கடுத்து ரம்யா ஜோ, இவங்க 3 பேர் தான் முதல்ல தூக்கணும் அப்படின்ற மாதிரி அதிகபட்ச கோரிக்கைகள் வருது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிரஜனை சேர்த்துக்கோங்க, பிரஜனையை தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் பிரஜனுக்கு ஓட்டு வந்துருச்சுங்க. அது மேபி பிரஜனோட ஆல்ரெடி பிரஜன் சப்போர்ட்டர்ஸாக இருந்திருக்கலாம். ஸோ எப்படியோ பிரஜனுக்கு வந்து ஓட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கெமிக்கெல்லாம் ஓட்டுகள் போன வாரமே இல்லை, திவாகர் கூட அனுப்பிச்சு விடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அப்போ அனுப்பல, இப்போ அனுப்புறானுங்க. இன்னொரு காரணம் எல்லாம் சொல்றாங்கன்னா கவின் வந்து உள்ள வந்திருந்தார்ல நேற்று. ஸோ அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கெமி வந்து இந்த கவினோட அடுத்த படம் இந்த நயன்தாரா கூட நடிச்சிட்டு இருக்காரு, அந்த படத்தில் ஷூட்டிங் கெமியோட போர்ஷன் வந்து இன்னும் எடுக்கல, கெமிக்கோஸை வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாரு. அப்பயே பார்த்தீங்கன்னா லைவ்ல நிறைய பேர் வந்து சொன்னது என்னன்னா, தயவு செஞ்சு எப்பா கூட்டு போயிடுங்கப்பா, இங்கே ஒன்றும் அவங்க பண்ணல, அங்கேயாவது அவங்க பர்ஃபார்மன்ஸை காமிக்கிட்டோம், இது இங்கே இதோ அவங்க பயங்கரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தள்ளுற மாதிரியும் அவங்கள வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் எல்லாம் யோசிக்கிற மாதிரியும் கவின் சார் தயவு செஞ்சு போய் பிக் பாஸ் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுங்க, ஒன்றும் பண்ணாத அவங்களை அமுச்சு விட்ருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்டுருச்சு போல, ஷூட்டிங் பெண்டிங்கில் இருக்கோ, கெமிக்கோஸ் எல்லாம் வெயிட் பண்ண வேணா, இருங்க நாங்கள் அமுச்சு விட்றோம் அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கெமியை வெளியே அனுப்புறது ஓகே, அதாவது இந்த ரம்யா, நான் சொல்றது இந்த 3 பேரை சொல்ல, கெமி, சுபிக்ஷா, ரம்யா, இந்த 3 பேர்ல வந்து கெமியை வெளியே அனுப்புறது ஓகே அப்படின்னு தோணுதா, இல்ல அதை விட மோசம் எனக்கு ரம்யா ஜோ தான், ரம்யா ஜோ வெளியே தூக்கிருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுதா? என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா ரம்யா ஜோ வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, அதாவது அவங்க கண்டென்ட் எதுவும் பண்ணல, சும்மா தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கெமியை விட கம்பேர் பண்ணும்போது கெமி ரொம்ப ஒஸ்ட்னு தான் தோணுது. ஏன்னா ரம்யா ஜோவாவது அட்லீஸ்ட் அங்கங்க ஒரு பர்ஃபார்மன்ஸை போடும், ஏதாவது ட்விஸ்ட் பண்ற வேலையாவது ரம்யா ஜோ பார்க்கும், ஓகேங்களா? ஆனா கெமி அந்த வேலையை கூட பார்க்காது, இருக்கிற இடமே தெரியாம இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலையை தான் கெமி சூப்பரா பண்ணுவாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ள ஒரு எபிசோட்ல கெமியை பார்க்கவே முடியாது, அது மாதிரி லைவ்ல பார்த்தாலும் கெமியை பார்க்கவே முடியாது. ஒரு ஜீவன் இருக்கும் ஆனா இருக்கிற இடமே தெரியாம இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இத்தனை நாள் கிட்ட யோசிச்சு பாருங்க, 50 நாள் ஒரு கண்டஸ்டன்ட் ஒண்ணுமே பண்ணாம ஓட்டுறாங்கன்னா கெமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தனியாக ஒரு ரகசியங்க. ஆக்சுவலாக அரோரா கூட பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கிட்ட அடிக்கடி அடி வாங்கினாங்க, மாட்டினாங்க. ஆனால் கெமியை பார்த்தீங்களா விஜய் சேதுபதி அடிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து இருந்தது சுத்தமாக விஜய் சேதுபதியும் மறந்துட்டார். அந்த அளவுக்கு டேலண்டடாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒளிஞ்சு பயங்கரமான ஒரு கேம் ஆடினாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கேம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை, அவங்க தேவையில்லை, தூக்கம் நல்லது தான் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ரம்யா ஜோ எப்படா தூக்குவீங்க, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ கெமி அப்படி இதுவாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்ததுக்கு அப்புறமே எல்லாருமே சொல்றது என்னன்னா, அப்போ ரம்யா ஜோ உண்மையிலே சந்திரமுகி பாம்பு தானா, அந்த பாம்பு அப்போ உண்மையிலே பிக் பாஸ் வீட்டு கலைச்சாதான் வெளியே போகுமா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ வந்து போன வாரம் போவாங்க, அதுக்கு முந்தின வாரம் போவாங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் எதிர்பார்த்தோம். வாய்ப்பே இல்லையே, அந்த பாம்பு கடைசி வரைக்கும் வெளியே போகாது போல. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டிங் பேசிஸ் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, ஓட்டிங் பேசிஸ் நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணுது. அதுவும் அன்அஃபிஷியலாக சுத்தமாக நம்பாதீங்க. அஃபிஷியல் ஓட்டே நம்ப முடியல, ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசிஷன் மாத்துறாங்க. இப்போ இவங்க போகணும்னு தோணுதா அவங்களை தூக்குறாங்க. ரம்யா ஜோக்கு வந்து ஓகே இந்த வாரம் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுதா வச்சுக்கிறாங்க. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருந்தால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் கன்ஃபார்மான அப்டேட் வரல. டபுள் எவிக்ஷன் இருந்து அதில் வந்து ஒன்று கெமியை இப்போ தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் வந்து ரம்யா ஜோ தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே ஷோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இல்லை இன்னொரு எவிக்ஷன் வச்சு சுபிக்ஷாவும் தூக்கிடுங்க, அந்த வீட்டில் வந்து துப்புறதாவது கொஞ்சம் கம்மியாகும். எவ்வளோ துப்புன்னு அந்த பொண்ணு துப்பிட்டு இருக்கு. ஸோ துப்புறதாவது கொஞ்சம் குறையும், அதையும் தூக்குனாலும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன விக்கல்ஸ் விக்ரமுக்கு பிரச்சனை, ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸும் சுபிக்ஷாவும் தான் பயங்கரமாக க்ளோஸாக இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து அவங்க தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுபிக்ஷா பொண்ணு விக்கல் சீக்கிரமாக அப்படியே காப்பி அடிக்குதுங்க. அதாவது அவர் வந்து கற்றுக் கொடுக்குறாரு, ஓகே இப்படி பண்ணு கற்றுக் கொடுக்குறாரு. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் பரவாயில்ல, அந்த டாஸ்க் லெட்டரை படிக்கிறதுலேருந்து எல்லாமே அப்படியே விக்கல் சீக்கிரம் பண்ணுற மாதிரியே பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுது. அது அந்தளவுக்கு எனக்கு நல்லா படல. உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.